தமிழக அரசு தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை வந்து செவிசாய்க்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணத்துக்கு மூர்த்த பந்தக்கால் நடும்போது கூட தூய்மை பணியாளர்கள் வச்சு உங்களோட கட்சியில இருந்து அந்த மூர்த்த பந்தக்கால் நட்டீங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கௌரவிக்கும் வகையில சொன்னீங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசு கட்டிடங்கள்லாம் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் புரட்சி முதலமைச்சர் வந்து திறப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் ஒருத்தரை தேடுவார். யாரை தேடுவார்னா அந்த கொத்தனாரை தேடுவார். தலைமை கொத்தனாரை கூப்பிட்டு அவரை வச்சு அந்த கட்டிடத்தை திறக்க சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினதுனால அதனால ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு குறைவான அந்த குறுகலான இடத்தை கொடுத்ததுனாலதான் அந்த விபத்துக்கான காரணம்ன்றாங்க. ஆனா உங்களோட பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சார கூட்டத்துக்கு கூட சொப்பக்குளம் வந்து பெரிய இடமா இருந்து அதை கேட்டதுக்கு ஆனா கொடுக்காம அந்த அம்பியா தேட்டர் குறுகலான இடத்தை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டம் கூடக்கூடாதுன்ற கணி பண்றாங்களா எப்படி சார்? அதாவது ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு என்னன்னா, எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. எதிர்கட்சியில் நிகழ்ச்சி நடத்தி மக்களிடம் உள்ள இந்த பிரச்சனைகள் அவங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் கரூர்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட இடம் ரவுண்டானால கேட்டிருந்தாங்க. ஆனா கொடுத்த இடம் ஒரு சின்ன குறுகலான. எல்லாரும் சாக்கடைகளே செத்து விழுந்தாங்க. ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயசு கணவனை இழந்த ஒரு பெண், ஒரு 10 வயசு குழந்தையோட இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு போனாங்க. அவங்க அந்த குழந்தைக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய இன்னைக்கு எல்லாம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு 41 ஒவ்வொருடைய சரித்திரத்தையும் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா, அங்க வந்து சம்பவம் நடந்த உடனேயே, சம்பவத்துக்கான காரணங்கள் தெரியும், சம்பவம் நடந்த உடனேயே அங்க கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியே அங்க ஸ்பாட்டுக்கு வராரு. அவரு வர்றதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. பாத்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் இருந்தோம்னா கையில எல்லாத்தையும் பிளேடை வச்சு கீச்சிருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் ரொம்ப மோசமான முறையில் நடத்திருக்காங்க அந்த நெருக்கல் சூழ்நிலை. அதனால எல்லாம் தாடி போய் மூச்சு திணறியும், சில பேர் கீழே விழுந்தும், எல்லாரும் மேலே ஏறி மிதிச்சு இறந்து போன பெரிய வயசான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை காரணம் முழுக்க திமுக அரசாங்கம் தான். இல்ல, அதாவது ஜாதி தலைவருடைய பேரு நிச்சயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்கள போய் ஜாதி தலைவர்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு அரசாங்கத்துக்கு வேற வேலையே இல்லையா? இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் வீரன் சுந்தரலிங்கனார், கப்பலோட்டித்தன் வாவு சேமனார், இவெல்லாம் ஜாதி தலைவர்களா? இவங்க பேர் வைக்கக்கூடாதா? அப்படி பார்த்தா இப்போ எல்லா இடங்கள்லையும் கலைஞருடைய படம் எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா பேருந்துலையும் கலைஞர்னு ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலே போதுமே. கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு நாம ஒரு பெயர் நினைச்சு சுட்ட வேண்டும். ஒரு இடத்துல வச்சா போதும். எல்லா ஊர்லயும் கலைஞர்னு இருக்கு. இதெல்லாம் அவங்க எதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு தெரியல சார். இப்போ உங்களோட பயணம் சுற்றுப்பயணம் குறித்து டிடிவி தினகரன் கேட்ட போது பயணம் வரத்துக்கு வாழ்த்துக்கள், ஆனா எடப்பாடி தோளில இருந்து இறங்கி இன்னும் பயணம் வேகமாக சொல்லுவாங்க. அது வந்து அவரும் ஒரு காலத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர் தான், மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள். அதாவது ஒரு கூட்டணி வரும்போது யாரை ஒவ்வொருத்தருடைய ஐடியா கேட்டுட்டு நமக்கு அது செய்ய முடியாது. அதாவது வந்து ஏடிஎம்கே வந்து பாஜக கூட்டணியில இருக்கு, அப்படி இருந்தா பாஜகவை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அவங்களுடைய ஜோசியத்துக்கு நம்ம பதில் சொல்லி சொல்ல முடியாது. அதாவது தொண்டர்களா சேருவதுதான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. இல்ல, அது பத்தி எனக்கு கருத்து தெரியாது. உங்களோட பிரச்சாரத்தை நீங்க தொடங்கிருக்கீங்க, குறிப்பா நிலையூர்ல உங்களுக்கான ஆதரவுகள் எப்படி இருக்கு, எப்படி சார் பாக்குறீங்க மக்களோட ஆதரவு? நீங்க இப்ப கண்கூட பாக்கல, எல்லாரும் பெண்கள் அவ்வளவு பேர் நான் காலையிலேயே வந்து இருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது, உதாரணமா தேர்தல் நிக்கிறேன்னு வச்சுங்களேன், தேர்தல் நிற்கும் போது ஓட்டு கேட்க போகும்போது அவனுடைய இது தெரியும் நமக்கு. சின்ன பிள்ளைங்கலாம் கூட வருவாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, இன்னைக்கு ராய் சத்யன் வந்திருக்காரு, நெல்லையூர் முருகன் வந்திருக்காரு. எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க, கதலி நரசிங்க பெருமாள். இப்போ நாங்கள் எல்லாரும் பெரிய பேச்சாளர்களோ பெரிய சினிமா நடிகர்களோ கிடையாது. எல்லாரும் மக்கள் வந்து ஆதரவு தர்றாங்க. மக்கள்கிட்ட பேசும்போது மத்திய அரசோட திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஓட்டுன்றதையும் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு வந்து நிறைய மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு
அதான் ஆட்சி மாற்றம் விரைவில் வரும். நாங்கள் மத்திய அரசா நேரடியாக கொடுப்போம். சார், இந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல வந்து அண்ணாமலை முந்திரி கொட்டமா பதிவு போடுறாரு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை முந்திரி கொட்டத்தனமா பதிவு போடுறாரு, என்ன சம்பவம் நடந்தது என்று தெரியாம அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் முறைச்சாரு, அதனாலதான் அடி வந்து அதுவுமே பலமா விடுதல அப்படின்னு. அதாவது எப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் பேசுறது வேடிக்கையா இருக்கு. அவர் முறைச்சாரு, நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னீங்க அவர் முறைச்சாரு அடிச்சோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விந்தையான செயல். தலைவர் அப்படி செய்யலாமா? ஒரு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற தலைவர்கள் இதெல்லாம் ஒரு சரியான செயலா? இதை முதலமைச்சர் வந்து அனுமதிக்காரன் தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.